2-3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் தேரும்னு நினைக்கிறேன். வச்சு என் கனவுலாம் நிறைவேற்றிடும். உன் கனவு நிறைவேற்றுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஆசைப்படலாமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆளு பாதியை பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் அந்த மாதிரிலாம் ஆளே கிடையாதுடா. என்ன இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறியடா. எத்தனை வந்து நகை கொடுத்தல அவங்க ரொம்ப கதறி அழுதான். நகை கொடுத்துருப்பானா? இந்த மாதிரி நான் பாக்குறதுக்கு தான் ஆம்பளை, ஆனா நிஜத்துல பொம்பளை. தெரிஞ்சுக்க நானு. எனக்கு அப்ப இருந்தே டவுட். என்ன இன்சாய் மாதிரி இருக்கா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு நான் திருடுற மாதிரி தெரியுதா உனக்கு? வாய் இருக்குல, வாயை பாரு. உடைக்கிறனா இல்லையா பாரு. உன் வாய் இருக்கு பாரு. வாய் நான் உடைக்கிறேன்னா பாரு. மாமா லைன் மாமா இரு மாமா, ஒரே நிமிஷம் பேசுறேன். அப்படியே லைன்ல. என்னப்பா என்னப்பா இந்த குடி குடி குடி. ஏன் பொறுமையா வர வேண்டியதுன்னா என்ன இப்படி வர? என்னாச்சுப்பா? என்ன ஏன் அப்படி சுத்தி பாக்குற? இல்லம்மா, வீட்டுல பைக் வாங்குறது காசு கேட்டான், கொடுக்கலாமா? போன் வாங்க காசு கேட்டான், கொடுக்கலாமா? என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய படத்துல பார்த்தேன், கத்தியை காட்டி வழிப்பறிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு நிறைய நகை போட்டுக்கிட்டு வந்துச்சா, கத்தி இருந்துச்சு, காட்டு கழுத்துல வச்சு நகையெல்லாம் புடிங்கிட்டு வந்துட்டோமா. ஐயோ, ஒரு நெக்லஸ், அரடி பண்ணலாமா? தப்பு இல்ல இது. இருந்துச்சு எல்லாத்தையும். 2-3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் தேரும்னு நினைக்கிறேன். வச்சு என் கனவுலாம் நிறைவேற்றிடும். உன் கனவு நிறைவேற்றுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஆசைப்படலாமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை சம்பாதிக்கிறதுக்கு. உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா? இது மாதிரிலாம் பண்ணலாமா? இதுதான் தவறான விஷயம். சத்தம் போடாம என்னன்னாக்கா அவங்க துரத்திட்டு வரானுங்க, என்னால ஓட முடியல. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நகையை போட்டு ஓடிற வேண்டியதுன்னா அவங்க எத்தனை போயிருப்பாங்கல்ல. அவங்க போட்டுட்டு வந்தனாக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடுனது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு தடத்தை நம்ம திருடுறோம், செட்டில் ஆயிடலாம்லம்மா. அதுக்காக வெக்கமா இல்ல உனக்குலாம்? இந்த மாதிரி திருடி பொழைக்கிறிய, இது மாதிரிலாம் வெக்கமே இல்ல உங்களுக்குலாம்? ஒரு நல்ல அம்மான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஒரு ஐடியா வேணா பண்ணலாமா? என்ன ஐடியா? இந்த நகையெல்லாம் நீங்க வச்சுக்கங்க, நான் ஓடிடுறேன். என்னால முடியாது, நீ எடுத்துட்டு போப்பா. நீ கிளம்பு முதல்ல. பாவன் தண்ணி கொடுத்ததுக்கு இது ஒரு இதுவா எனக்கு? நீ கிளம்படி முதல்ல. நினைச்சுக்க, இது வந்து நான் எப்படி 5.5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய், எனக்கு 2.5 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய், எனக்கு 2.5 லட்சம் ரூபாய். என்ன சொல்ற மறுபடியும் சொல்லு. 5 லட்சம் ரூபாய் விற்காம 5.5 லட்சம் ரூபாய் விற்கும் நகை. வந்து 6-7 பவுன் தேரும்னு நினைக்கிறேன். 10 பவுன் தோணும். கையை வச்சாங்க. பாக்குறேன். இது வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கீங்க. வர்றவன்ட்ட இல்லன்னு சொல்லிடுங்க. ஆளை கேட்டா நான் இல்லன்னு சொல்லி சத்தம் கேட்கணும். வர சத்தம் கூட கேட்க வாங்கி வச்சுங்க. ஆளு பாதியை பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் அந்த மாதிரிலாம் ஆளே கிடையாதுடா. என்ன இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறியடா. இல்லம்மா, உனக்கு இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுனாக்கா நீ நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். சொல்றது சரிதான், இருந்தாலும் நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுடா. அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி திருடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுடா. வச்சுக்கிறீங்களா? பயமா இருக்கு. சரி போ, வச்சுக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் உங்களுக்குமா? வராங்க மாதிரி இருக்குதுடா. 2.5 லட்சம் எனக்கு. சரி நான் வச்சுக்கிறேன். சரி போ. அப்பா நல்லா இருக்கே நகைலாம். ஐயோ நல்லா இருக்கே, நெக்லஸ் நல்லா இருக்கே. சூப்பராக இது நெக்லஸ். நம்மளுக்கு நல்லா இருக்குமா? ஐயோ அழகாக இருக்கு. சரடா, அப்பா சரடுலாம் அடிச்சுட்டு வந்திருக்கானே. எல்லா நகையும் நல்லா இருக்கு. கருப்பு கலர் சட்டை போட்டு கண்ணாடி போட்டு ஒருத்தன் தான் நம்ம. இல்லையப்பா, நான் பார்க்கலப்பா. நான் இப்போதான்ப்பா வந்தேன். யார் வந்தாங்களா? தூக்கிட்டு வந்தான். கருப்பு கலர் சட்டை, கண்ணாடி போட்டு போமா. தெரியலப்பா எனக்கு, நான் பார்க்கலப்பா. நான் வந்தானா நான் நீங்க எந்த பக்கம் இருக்கிறீங்களா நான் சொல்லி இது பண்ணுறேன். பார்க்குறேன், பிடிச்சி வைக்கிறேன் நான். பிடிச்சி வைக்கிறேன் நான். சரிப்பா, சரி ஓகேப்பா, பார்த்துக்கிறேன். நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரி பாவம், அது என்ன அவஸ்தைப்படுறாங்களோ. போயிட்டானுங்களா? ஐயோ இவன் வேற வரானே. என்னப்பா போயிட்டாங்களா? போயிட்டானுங்க.
எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா கத்திய கழுத்துல வச்சேன் வச்சு நகைய பாவம் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணமா தெரியுமா? கல்யாணமாமா? ஆமா. இப்ப இன்னைக்கு கல்யாணம் கல்யாணம் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு மத்தவங்களோட கழுத்து அறுப்பியா? எனக்கு 2 கிடையாது, நான் குத்தமிச்சிட்டேன் அவனுங்கள்ட்ட. நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு கதறி அழுதாங்க, அதனால குத்தமிச்சிட்டேன். உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? என்ன சொல்றீங்க? அந்த நீ எடுத்து வந்து நகை கொடுத்தல, அவங்க ரொம்ப கதறி அழுதான். நகை கொடுத்துருப்பானா? இந்த மாதிரி நான் பாக்குறதுக்கு தான் ஆம்பளை, ஆனா நிஜத்துல பொம்பளை தெரிஞ்சுக்க. நானு எனக்கு அப்ப இருந்தே டவுட். வெக்கமால இந்த மாதிரி சொல்றிய? நீ ஆம்பளை தானே? நீ வேற உங்க சண்டைக்கு போனா பொம்பளை மாறிதான். அவ்வளவுதான், நீ போயிடுறீ. நான் பொம்பளை, நிஜத்துல ஆம்பளை. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. சரியான கேள்வி. யாரு போய் சொல்றா? அவங்க பாவம் வந்து கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்த அவங்க பாவம்டா. அடுத்தவங்க நகை நம்ம இது பண்ண எடுக்க கூடாதுடா. ஐயோ, அடுத்தவங்க நகைக்கு ஆசைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அதெல்லாம்? உன்கிட்ட நகையை கொடுத்துருப்பானே, உன்கிட்ட நகையை கொடுத்தது உண்மையா இல்லையா? குத்ததான். இப்ப 3 லட்சம் உனக்கு சொன்ன, 2.5 லட்சம் தானே எனக்கு சொன்ன. நான் டுக்காட்டி பைக் வச்சேன், டியூக்கு பைக் வாங்குறது ஏற வச்சது. நீ வச்சுதான் ஊர் நகையெல்லாம் வச்சு இது சாப்பிடுவியா? நீ நகை இருக்கப்பட்டோம். உங்ககிட்ட நகை இப்போ நீ நகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டியா? குடுறேன். என்கிட்ட நகையே இல்ல. வந்து அழுதாங்க. நான் எப்படியாப்பட்ட யோகியமான ஆள் தெரியுமா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படுவேன் நான்லாம். இதெல்லாம் பிஸ்கட் எடுக்கு. இதெல்லாம் நான்லாம் எவ்வளவு நகை வச்சிருக்கேன் வீட்டுல. நகைக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் நகைக்கு ஆசையே பண்ண மாட்டேன். எனக்கு எதுக்குடா தேவையில்லாம நகையெல்லாம்? அப்ப நீ என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல தாயி. அது இன்னொருத்தவங்களுடா, பாவம்டா அவங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல வந்து கல்யாணத்துக்கு இது பண்றாங்க அவங்க. என்ன பார்த்தா என்ன இல்சாவை மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா உனக்கு என்ன திருடுறவங்க தெரியுதா உனக்கு? வாய் இருக்குல, வாயை பாரு, உடைக்கிறனா இல்லையா பாரு. வாய் நான் வந்து ஜாக்கி ஜான் குத்தி குத்துருவேன் உன்னை. நல்லா தெரியும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நீ ஏதோ பிளான் பண்றடி. யார் சொல்லுது? நீ உண்மை தானே? நீ சொல்ற சத்தியம் தானே? சத்தியம் தான். உண்மை தானே? ஆமா ஆமா, எல்லாமே உண்மை தானே? நீ உண்மை சத்தியம் எல்லாமே உண்மைதான். சத்தியமா உங்க குடு. நீ எனக்கு இங்க கீழே படுத்து சத்தியம் பண்ணு. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான். உன்னை ஊர்ல எல்லாரையும் நீ தான் திருட திருடிட்டேன் நான் சொல்லிடுவேன். நானு சொல்லிட்டேன். திருடி விட்டு வந்த நகையை திருடங்கிட்டே திருட ஆட்டிய போட பாக்குறேன். பிச்சை எடுத்தாங்க பெருமாளா புடிங்க அனுமார் மாதிரி. நீ தான் அனுமாரு, நீ ஏன்டா புடிங்க தூண்டுற? மண்டையில அடிச்சு உனக்கு நான் உன்னை வந்து உன் கொண்டையில அடிச்சு காலி பண்றேன். அங்க என்ன பொடப்பா இருக்கு? அங்க என்ன பொடப்பா இருக்கு? ஒண்ணு இல்லையே. இத சிங்கு சிங்கு சவுண்ட் வருது. அதெல்லாம் முடியாது. அடி கிளவி நாயா. போடா நீ போடா. வந்துட்டான், வந்து மூஞ்ச ஆலயம் பாரு வந்துட்டான். எதுக்கு இப்ப நகைய நீ வச்சுக்கிட்டு குடுத்துட்டேன்னு சொன்னா? அது அவங்க வந்தா குடுக்கலான்னு பாவம் தெரியுமா? அழுதாங்க தெரியுமா? சரி, இப்ப குடுத்துட்டாங்கன்னு சொன்னா? இல்லடா குடுக்க போறேன்னு சொன்ன, உனக்கு தப்பா காதுல ஊந்திருக்கும். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. கிளவி அடிங்கடா மூஞ்சி பேந்துற உனக்கு. கிளவி கிளவினா திருடு மாட்டால் பரவாயில்ல, எல்லாத்தையும் கூப்பிடுறா. யாரு கூப்பிடுறா? கூப்பிடாது. கூப்பிட்டா 2 பேரையும் மாட்டுவோம். மாட்டுவோம் இல்ல? ஆமா இல்ல. அப்ப என்ன தட்டு காலி பண்ணலாம்னு பாக்குறியா? சரி இரு, வர ஒரே நிமிஷம் இரு. வாங்க எல்லாரும் இருடா. சரி மட்டும் கொடுத்துறா. இரு. சரி இது எடுக்க முடியல. இந்தா இது ஒண்ணே ஒன்று எடுத்துக்கோ, நான் 2 எடுத்துக்கிறேன். நான் உன்னை காப்பாத்துறேன்ல, நான் 2 எடுத்துக்கிறேன், நீ 1 எடுத்துக்கோ. கிளவி நாளைக்கு நானே வழிப்பறி பண்றேன்னு நீ எனக்கு மேல வழிப்பறி பண்ற. நேர்மையா பண்றேன் நானு. இதுவா? ஆமா, நீ எத்தனை வந்து குத்தா டீசெண்டா வாங்கினேன் நானு. திருட்டுக்கு முழு புள்ளி யாருன்னு கேட்டா யார் திருடுன்ற? நீ தான்டா திருடன். திருடன் எடுத்தா கொடுத்துறேன் நகையா கொடு. அதான் ஒரு செயின் குத்துட்டல, வாடா நம்ம போ எடுத்துட்டு போலாம். ஆளுக்கு 2 செயின் கொடுத்துட்டு போலாம், வாடா. நீ யோக்கிய மாதிரி பேசி என்னைய பிளான் பண்ணி. ஐயோ டேய், இது 2 போ. டேய் கூப்பிடாதடா, ஏடா கூப்பிடாதன்றல அறிவில்ல உனக்கு? கூப்பிடாதடா. அதான் உனக்கு குத்துட்டல, பைக் வாங்கிடா போய் நாளைக்கு வித்துட்டு. நீங்க தான் யோக்கியமானவங்க. ஐயோ அதுதான் எல்லாமே நான் தான் பரம்பரை. நீங்க நான் கிளவியே ஐயோ சரி விடு, நான் எல்லாமே தப்பு தான் சொன்னது. நீ அந்த நகையை வைக்க திரும்ப, நான் இந்த நகையை வைக்க நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம். புரியுதா? வந்த வரைக்கும் லாபம். எனக்கு இந்த நகை வேணாம்.
வாணா போ போ வாணா போ வாணா போ போ வாணா போ போடா வாணா போடா போடா வாணா இப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு ஜெயிலுக்கு போறது ஏய் வாணா அதுதான் நான் உனக்கு குடுத்துட்டேன்லடா. கொடுத்துரு. நீங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் எம்மா திருட்டு வேலை பார்த்தங்க நீங்க? ஐயோ நான் உனக்கு தான் குடுத்துட்டேன்ல. நேர்மை ரொம்ப முக்கியம். நான் நேர்மையா தான் இருக்கேன். உனக்கு குடுத்துட்டேல, நீ எடுத்துட்டு போ. நான் ரெண்டு எடுத்துட்டு போயிரடா. அந்த குடும்பம் கேட்டு போனா பரவாயில்லையா? எப்படிடா போற நம்மளுக்கு நான் வந்துச்சு யார் எப்படிடா பண்ண நம்ம நல்லா இருக்கோம்டா. ஐயோ குடும்பமாச்சே குட்டியாச்சே. அது வேற வாயி, இது நார வாயி. அப்படிதான் பேசணும். என்ன பண்றது? நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும். நம்மளால சம்பாதிக்க முடியாது, வேர்வை துளி விட முடியாது. என்ன பண்றது? ஆமா நீ ஆடைய போட, நான் அதுல இருந்து ஆடைய போடுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நீ தேட நானும் தேட கூட அறிவே இல்லையா? எதுக்குடா அப்படி பண்ற நீ? பாஷா மாரி நேர்மனா நேர்ம, நீதினா நீதி. ஐயோ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இங்க பாரு, எதுக்கு நம்ம ஒத்துமையா இருக்கலாம். வித்துலாம் வித்துட்டு சரி வித்துட்டு ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். விடு, உனக்கு வேணாம் எடுக்க வேணாம். பாதி ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். விடு. மானங்கட்டா என்ன யோக்கிய மாதிரி பேசுன நீ? பரவாயில்லடா, பரவாயில்ல. என்ன பண்றது? மானத்தை விட்டு போறது விடு. மானம் கட்டு போட்டு விடு. சும்மா அதே குத்தி காமிக்காத, ஏதோ சொல்லி நிக்காத. அடுத்தவன் பொருளுக்கு இப்படி ஆசைப்படுறது நம்ம நாலு உள்ள போய் பிச்சை எடுத்துக்கலாம்ல. நீ போய் பிச்சை எடுத்துக்கலாம்ல, அப்புறம் நீ எதுக்கு வந்து எடுத்து குத்த? நீ திருட்டு போய் குடும்பக்கார பொம்பளை தானே. நீ என் கையில குத்தோட நானும் தெரிய மாறிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அரமனை வச்சுட்டு நம்ம வித்துலாம். பிச்சை எடுத்து வா போலாம் வா.